வீடு புது மாடலா இருக்கு. இருந்தாலும் உங்க வீடு மாதிரி வராது. உங்க வீட்டு மாடியும் அங்க இருந்து பார்த்தா தெரியாத குளமும் அதுல தெரியாத தாமரையும், ஆஹா என்ன அழகு. நீ வேற அந்த பழைய வீடை இடிச்சு புது மாடலா கட்டணும்னு சொன்னேன். எங்க அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரே. எங்க கேக்குறாரு? உங்க அப்பாவுக்கு தெரியும் நீ அவரை கஷ்டப்பட்டு தான் பிறந்திருக்கேன்னு. எங்க அப்பா உங்ககிட்ட இதை சொன்னாரா? இல்ல, சும்மா ஜோக் அடிச்சேன். வா வா. அண்ணா, அப்பா அண்ணா வந்தாச்சு. எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்க? தேர்வியா? ஓடி உன்ன மாதிரி நினைச்சியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். ஓ சாரி, இவன் சுனில், சுனில் குமார், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்பர் 1 கவிஞர். மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க? தெரியும், ஆனா கவிதையெல்லாம் ரொம்ப சுமார் தான். இன்னும் நல்லா எழுதணும். அது கரெக்ட். இது என்னோட ஒரே ஒரு தங்கச்சி. பயங்கரமான சண்டைக்காரி. கிரீட்டிங்ஸ்லாம் நிறைய சேகரிப்பாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தா நான் என்னத்த பேசுறது? வந்துட்டீங்களா சுரேஷ்? பயணம் எப்படி இருந்துச்சு? பயங்கர ஸ்பீட் கலக்கிட்டேன்ல. பொதுவா வண்டியில பிரயாணம் பண்றதுக்கே எனக்கு பயம்தான். டாடி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சுனில் குமார், அது இவன் தான். ஹலோ. சின்னம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்கா. உனக்காக தான். நான் நினைச்சேன் அப்படிதான் இருக்குன்னு. உன் கூட 5-6 பேர் கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். வெக்கேஷன் ஆச்சே. அதெல்லாம் தேவையில்லை. இவன் ஒருத்தனே 5-6 பேருக்கு சமம். அப்போ தின்னு தீத்துருவாருன்னு சொல்லு. என்ன இருந்தாலும் ஒன்ன மாதிரி வராது. சுனில், நீ போய் குளிச்சு ரெடியாவு. சிவா, ரூமை காட்டி கொடு. வாங்க. உட்கார். நல்ல பையன். சுனிலோட அப்பா என்ன செய்யறாரு? குபேர்ன மாதிரி பெரிய பணக்காரன். உங்களை மாதிரியே தான். டேய், எனக்கு வயசாயிட்டாலும் 3 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க. அதான் நான் ஜாலியா இருக்கேன். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா எழுதியிருக்கேன். தீபா எப்படி பாஸ் ஆயிடுவாளா? அவ பரவாயில்ல, எப்படியும் ரேங்க் எடுத்துருவான்னு பிரின்சிபால் சொன்னாங்க. அவ யாரு? ஏன் தங்கச்சியாச்சே. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட அடுத்த பிளான் என்ன? நீ தான் எஸ்டேட் எல்லாம் பாத்துக்கணும். என்ன சொல்ற? சரிப்பா, இனி உங்களுக்கு ஃபுல் டைம் ரெஸ்ட் தான். அண்ணா, அதை விட முக்கியமான விஷயம், நம்ம எஸ்டேட்டுக்கு அடுத்த மேனேஜர் யாரு? ஆம்பளைங்க பேசும்போது உனக்கு இங்க என்ன வேலை? சுரேஷ், டவல் போ. டவல் எடுத்து கொடு. எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்யறது இல்ல. போ போ. நானும் போய் குளிச்சு ரெடியா வரேன். சரி சரி. சாரி, டவல் பாத்ரூம்ல இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, டவலை கொடுங்க. வெளியே வாங்க. இத பாருங்க, விளையாடாதீங்க. தலையில தண்ணி இருந்தா அப்புறம் ஜலதோஷம் பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு நல்ல வைத்தியம் தெரியும், தெரியுமா? போங்க. சினிமா, இதான் நான் சொன்ன சுனில் குமார். நான் இப்ப வரேன். நீ இங்கதான் இருக்கியா? என்னடா டிஃபன் நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசிக்கல அதான். ரூம் பிடிச்சிருக்கா? சின்ன வயசுல நான் தங்க ரூம் இதுதான். ராசியான ரூம். போர் அடிச்சா
மாடிக்கு போயிடுவேன், நல்லா காத்து வாங்கலாம். எனக்கு எல்லாமே ஓகேடா. சரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ரெஸ்ட் எடு. ஏய் நானும் வரேன்டா. சரி, அதுக்கு முன்னாடி நான் சினிமா பார்த்து வந்துடுறேன்.